இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்ஸ்லேயும் வந்து 1 மார்க் வந்து கம்பல்சரி வந்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடு. ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். மிகச் சுருக்கமாக விடையளிக்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அளவீடு என்றால் என்ன, செகண்டு எஸ்ஐ அலகு வரையறு, ஃபோர்த் ஒன் மீச்சிற்ற அளவு வரையறு. ஃபிஃப்த் கொஸ்டின் திருகு அளவின் குறிக்கோள் பற்றி உனக்கு என்ன தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சுருக்கமாக விடையளிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஐ அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை. தேர்டு கொஸ்டின் நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையளில ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு உள்ளீடற்ற தேநீர் குவளையின் தடிமனை எவ்வாறு கண்டறிவாய். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய். ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ இதில் 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து கணக்கீடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க. இந்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அலகு 2 இயக்கம். இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 24ல் சுருக்கமாக விடையளி. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் திசைவேகம் வரையறு, செகண்டு தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக, ஃபோர்த்து கொஸ்டின் வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக, சிக்ஸ்த் ஒன் சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா, உங்கள் விடைக்கு விளக்கம் அளிக்கவும், செவன்த் ஒன் சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன, சீரான வட்ட இயக்கத்துக்கு 2 உதாரணங்கள் தருக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வரைபட முறையை பயன்படுத்தி இயக்க சமன்பாடுகளை வருவி. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் லெசன் பாய்மங்கள். இந்த யூனிட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 37ல் சுருக்கமாக விடையளி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது. செகண்ட் கொஸ்டின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன். ஸோ இந்த 2மே இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டினுமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5ஐயுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன். கொஸ்டின் வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன. ஃபிஃப்த் ஒன் பாஸ்கல் விதியை கூறுக. இந்த 5 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் விரிவாக விடையளில ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிறிய பரப்பின் மீது செயல்படும் விசை அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதை ஒரு செயல்பாட்டின் மூலம் விளக்குக. செகண்ட் ஒன் காற்றழுத்தமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்கவும். தேர்ட் ஒன் பொருளின் அடர்த்தி எவ்வாறு அப்பொருள் நீரில் மூழ்குமா அல்லது மிதக்குமா என்பதை தீர்மானிக்கிறது. ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் மிதத்தல் விதிகளை கூறுக. இந்த 5 கொஸ்டினுமே வந்து படிச்சுக்கோங்க. கணக்கீடுகள் பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மின்னோட்டமும் மின்னோட்டமும். இந்த லெசனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 50ல் பார்த்தீங்கன்னா கருத்துரு வினாக்கள். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகாப்பாகவே உள்ளது எப்படி. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் மாறு மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியுமா, காரணம் கூறுக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். செகண்ட் கொஸ்டின் மின்விசை கோடுகள் என்றால் என்ன. தேர்ட் ஒன் மின்புலம் வரையறு. ஃபோர்த் ஒன் மின்னோட்டம் வரையறு. இந்த 3 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்தும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. பயிற்சி கணக்குகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து அலகு 5 காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 64ல் சுருக்கமாக விடையளிக்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிளம்பிங்கின் இடக்கை விதியை கூறுக. செகண்ட் கொஸ்டின் காந்தப்பாய அடர்த்தி வரையறு. இது 2மே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2ஐயும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் மின் மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக. ஃபோர்த்து கொஸ்டின் ஏசி மின்னியற்றியின் படமறிந்து பாகங்களை குறிக்கவும். டிசியை விட ஏசியின் சிறப்பியல்புகளை கூறுக. ஸோ இந்த
தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். ஸோ எய்த்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதை படிச்சுக்கோங்க. அடுத்து விரிவாக விடையலில் ஃபஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அழகு 6 ஒளி. ஸோ இந்த லெசனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 78ல் மிகச் சுருக்கமாக விடையலி இதில் செகண்டு நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மற்றும் அதே அளவுள்ள தலைகீழான பிம்பம் இவற்றை தரக்கூடிய ஆடிகள் எது? ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன், ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும்போது ஏன் ஒளிவிலகல் ஏற்படுகிறது? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குழியாடியை பயன்படுத்துகின்றனர், ஏன்? ஸோ சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். மிகச் சுருக்கமாக விடையலை பொறுத்த வரைக்கும் செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். அடுத்து சுருக்கமாக விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட்டு. விரிவாக விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன் படிச்சுக்கோங்க. கணக்குகளில் ஃபஸ்ட்டு ஒன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அழகு 6 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 124ல் மிகச் சுருக்கமாக விடையலி இதில் ஃபஸ்ட்டு ஒன், பரப்பு கவரப்படும் பொருள் மற்றும் பரப்பு கவரும் பொருள் என்றால் என்ன? செகண்ட் ஒன், பதங்கமாதல் வரையறு. இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட். சுருக்கமாக விடையலி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. விரிவாக விடையலில் ஃபஸ்ட்டு ஒன், தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக, இது இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்டு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டிண்டால் விளைவு இந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அழகு 11 அணு அமைப்பு. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 137ல் மிகச் சுருக்கமாக விடைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3மே இம்பார்ட்டண்ட், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுருக்கமாக விடைகளில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடுபட்ட இடத்தை நிரப்புக, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அடுத்து அழகு 12 தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 147ல் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலி. இதில் ஃபஸ்ட்டு ஒன், நவீன ஆவர்த்தன விதியை கூறுக, இது இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அழகு 13 வேதி பிணைப்பு. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 160ல் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக விடையலி இல்லை செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணையை நிரப்புக, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பேஜ் நம்பர் 161ல் 10வது கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். பொதுவாக விடைகளை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அடுத்து அழகு 14 அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்பு. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 171ல் சுருக்கமாக விடையலி ஃபர்ஸ்ட் ஒன், சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியாத 2 உலோகங்களை கூறுக, இது இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின், அமிலங்களின் பயன்கள் 4 எழுதவும், இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் ஒன், அமிலமழை எப்பொழுது ஏற்படும், இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இந்த கொஷினும் படிச்சுக்கோங்க. விரிவாக விடையலில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். தேர்டு, காரங்களின் பயன்கள் 4 எழுதுக, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அழகு 17 விலங்குலகம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 212ல் மிகச் சுருக்கமாக விடைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன், வகைப்பாட்டியல் வரையறு, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்டு, கொட்டும் செல்கள் என்றால் என்ன, ஃபோர்த்து கொஷின், 7th கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் சுருக்கமாக விடையலி இதில் வந்து ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். இதில் ஃபோர்த்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து விரிவாக விடையலில் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அழகு 18 திசுக்களின் அமைப்பு. இதில் என்னென்ன கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 228ல் சுருக்கமாக விடையலி இதில் செகண்டு, கூட்டு திசு என்றால் என்ன,
ஃபோர்த்து ஒன் எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன? ஸோ செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் விரிவாக விடைகளில் செகண்டு, தேர்டு இம்பார்ட்டன்ட், தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அழகு 19 தாவர உலகம் தாவர செயலியல். இதில் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 235 மிகச் சுருக்கமாக விடையளி. இதில் ஃபஸ்ட்டு திசைசாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன? தேர்டு ஒளி சார்பசைவு ஒளியுறு வளைதல் வேறுபடுத்துக. தேர்டு ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஃபோர்த்து ஒன், ஃபிஃப்த்து ஒன் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் சுருக்கமாக விடையிலில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ தேர்டு வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து எயித் ஒன் இலைத்துளை மற்றும் பட்டைத்துளை நீராவி போக்கினை வேறுபடுத்துக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. விரிவாக விடைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இதில் ஃபஸ்ட்டு ஒன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அழகு 20. இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 250 பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக. இதில் வந்து நீங்கள் 5யுமே படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ 2 மார்க்கில் கண்டிப்பாக இந்த வேறுபடுத்துக கேட்பாங்க. அடுத்து சுருக்கமாக விடையிலில் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட்டு. விரிவாக விடையிலில் ஃபஸ்ட்டு ஒன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மனிதனின் உணவு பாதையை விவரி. அடுத்து அழகு 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 261 பொருத்தமான ஒன்றை கொண்டு நிரப்புக. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது படிச்சுக்கோங்க. அடுத்து விரிவாக்கம் தருக. ஸோ இது வந்து 1 வேர்டில் இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சுருக்கமாக விடையல். ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 6த்து, 7த்து, 8த்து இம்பார்ட்டண்ட். விரிவாக விடையிலி. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட். அடுத்து அழகு 22 நுண்ணுயிரிகளின் உலகம். இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 280 கீழ்காண்பனவற்றை பெயரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. இதில் 4யுமே வந்து படிச்சுக்கோங்க. சுருக்கமாக விடையில் இதில் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட்டு. விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட்டு.